குட் மார்னிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் டிசீசஸ். நமக்கு 21st லெசன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். அதில் கேன்சர் இதுவும் அப்புறம் எய்ட்ஸ், இந்த ரெண்டு நோயும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேன்சர் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா, அது ஒரு கட்டி போன்ற ஒரு அமைப்பு. சரியா? கட்டி உருவாக்கம் என்ன ஆகும், நமக்கு கட்டி வந்தால் என்ன ஆகும், ஒரு இடத்துல குண்டாக வீங்கி போயிடும். அதுலேருந்து அந்த சீழ் மாதிரியான ஒரு பொருள் வடியும். சரியா? அதான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது நார்மலாக நமக்கு கட்டி வர்றது அது ஆறி போயிடும் சீக்கிரமே. ஆனால் கேன்சர் கட்டின்றது ஆறவே ஆறாது. அதுவும் இல்லாமல் கட்டி ஒரு இடத்துல வந்தது அப்படின்னா பக்கத்தில் பரவிக்கிட்டே இருக்கும். சரியா? நம்ம உடம்பு முழுக்க பரவிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் கேன்சர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு வேர்டு லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. சரியா? அது ஒரு லாட்டின் வேர்டு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, கேன்சர் அப்படின்னா கிராப் அப்படின்னு அர்த்தம். லத்தீன் மொழியில் கிராப் அப்படின்னு அர்த்தம். இதில் கேன்சர் காசஸ் அபவுட் 4 million டெத்ஸ் ஆனுவலி. அதாவது ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கேன்சரால் இறக்குறவங்க எண்ணிக்கை இந்த உலகத்தில், உலக அளவில் இது 4 மில்லியன் மக்கள். சரியா? கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க இந்த கேன்சர்னால். அடுத்தது 1 மில்லியன் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 1 மில்லியன் மக்கள் இந்த கேன்சர்னால் பாதிக்கப்படுகின்றனர். அடுத்தது ஸ்டடி ஆஃப் கேன்சர். இந்த கேன்சரை பற்றி படிக்கும் ஒரு சயின்டிஃபிக் பிரிவு, அறிவியல் பிரிவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்காலஜி அப்படின்னு பேர். கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு. சரியா? இந்த ஆன்கஸ் அப்படின்னு சொன்னால் டியூமர் அப்படின்னு அர்த்தம். டியூமர் அப்படின்னு சொன்னால் கட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த கேன்சர் பார்த்தோம் அப்படின்னா அப்நார்மலாக கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சு இது க்ளீன் பண்ணுவாங்க. ஆனாலும் என்ன ஆகும், மறுபடியும் அந்த கட்டி வளர்ந்து கொண்டே இருக்கும். கேன்சர் டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் இந்த லைன் தான் எழுதணும். டெஃபினிஷன்: கேன்சர் இஸ் அன் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் என்ன பண்ணும், அப்நார்மலாக டிவைட் ஆகும். நாம் நார்மலாக மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நம்மளோட பாடியில் நடக்கும். அந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அப்நார்மலாக நடந்து ஒரு செல்லு 4 பிரியும், 5 பிரியும், அந்த மாதிரி வேகமாக என்ன ஆகும், பிரிஞ்சிடும். ஆனால் மைட்டாசிஸில் முறையில் நாம் செல் டிவிஷன் பிரியணும் அப்படின்னா ஒரு செல்லு 2 செல்லாக மாறும். அதான் நார்மலான செல் டிவிஷன். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களாக டிவைட் அடைந்து அது வேகமாக அந்த கட்டி வளரும் இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது அண்டு டெஸ்ட்ராய் சரௌண்டிங் டிஷ்யூ. என்ன பண்ணும், கட்டி வந்தால் அதை சுற்றி இருக்கிற அந்த இடங்கள் பூராவும் என்ன ஆகும், டெஸ்ட்ராய், டேமேஜ் ஆகிடும். அண்டு டியூமர் ஆர் நியோபிளாசம். இந்த பாதிப்படைந்த அந்த செல்களுக்கு தான் பேர் நியோபிளாசம் அப்படின்னு பேர். அந்த செல்கள் என்ன பண்ணும், புதிய கட்டியை தோற்றுவிக்கும். அதுக்கு பேர் தான் நியூ க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது டியூமர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புதிய கட்டிக்கு. இட் இஸ் எ ஹெட்டிரோஜீனஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் தட் டி நாட் ரெஸ்பாண்ட் டு த நார்மல் செல் டிவிஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னா நார்மல் செல் டிவிஷனை நடத்தாது. டூ நாட் ரீப்ரசன்ட் டு நார்மல் செல் டிவிஷன் அப்படின்னு சொன்னால், நார்மலால் செல் பிரிதல் இந்த கேன்சர் செல்கள் மேற்கொள்ளாது. அப்நார்மலாக தான் அந்த செல் பிரிதல் நடைபெறும். அதுவும் வேகமாக நடைபெறும். அடுத்தது தி கேன்சரஸ் செல் மைக்ரேட் டு டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் அஃபெக்ட் நியூ டிஷ்யூஸ். இந்த கேன்சர் செல்லு அந்த இடத்துல மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நகர்ந்து செல்லும் தன்மை கூடியதாக இந்த கேன்சர் செல்ஸ் காணப்படுகிறது. அதனால் என்ன ஆகும், பக்கத்தில் இருக்க அந்த திசுக்கள் பாதிப்படைகின்றன. அடுத்தது திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு இந்த கேன்சர் செல்லு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து சென்று அங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு மெட்டாஸ்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நாம் எழுதணும். ஓகே. தி ஃப்ரீக்குவெண்ட் சைட் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ் ஆர் லங்ஸ், போன்ஸ், லிவர், ஸ்கின் அண்ட் பிரெயின். இந்த
கேன்சர் வந்து எங்கெங்கெல்லாம் பாதிப்பை வந்து ஏற்படுத்துகின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லங்ஸு நுரையீரல்லையும் புற்றுநோய்கள் வந்து ஏற்படும், போனில் கேன்சர் வரும், லிவர்லேயும் கேன்சர் வரும், ஸ்கின்லேயும் தோலில் கேன்சர் வரும், பிரெயின்லேயும் வந்து கேன்சர் வரும். சரியா? இப்போது லங்ஸில் வந்தது அப்படின்னா லங் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம், போனில் வந்தது அப்படின்னா போன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு அதுக்கு பேர், சயின்டிஃபிக் பேர். லிவரில் வந்தால் அதுக்கு பேர் கல்லீரல் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கின்னில் வந்தால் தோல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயினில் வந்தால் பிரெயின் டியூமர் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வேர்ல்டு கேன்சர் டே வந்து 14th February, அதாவது 4th February, பிப்ரவரி 4ஆம் ஆண்டு உலக அளவில் கேன்சர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து 7th November. நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 7ஆம் தேதி நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே, விழிப்புணர்வு நாளாக, கேன்சர் விழிப்புணர்வு நாளாக இந்தியாவில் நவம்பர் 7ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கேன்சர். இந்த கேன்சர் வந்து எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேன்சர் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் த டிஷ்யூஸ் ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு. எந்த இடத்துல அது கேன்சர் உண்டாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேன்சர்ஸுக்கு பேர் வைத்து உள்ளனர். அடுத்ததுமா இதில் டைப்ஸ் ஆஃப் கேன்சரில் ஃபஸ்ட்டு கார்சினோமாஸ், செகண்ட் வந்து சார்கோமாஸ், தேர்டு வந்து அதாவது லுக்கீமியா அப்படின்னு சொன்னால் இரத்த புற்றுநோய் அப்படின்னு அர்த்தம். சார்கோமாஸ் அப்படின்னா அது இப்போ பார்க்கலாம். கார்சினோமாஸ் ஃபஸ்ட்டு வந்து டைப்பு, அதாவது ஃபஸ்ட்டு கேன்சரோட டைப்பு கார்சினோமாஸ், அரைசஸ் ஃப்ரம் எபித்தீலியல் அண்டு கிராண்டுலார் டிஷ்யூஸ். சரியா? எபித்தீலியல் திசுக்களில் தோன்றக்கூடிய இந்த கட்டிகளாக இந்த கார்சினோமாஸ் வந்து காணப்படுகின்றன. தே இன்க்ளூட் கேன்சர்ஸ் ஆஃப் ஸ்கின், லங், ஸ்டொமக் அண்டு பிரெயின். எங்கெங்கெல்லாம் இருக்கிற எபித்தீலியல் செல்ஸ் பாதிப்படைகின்றன அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கிற எபித்தீலியம், அப்புறம் லங்ஸில் இருக்கிற எபித்தீலியம், நம்மளோட ஸ்டொமக் அப்படின்னா இரைப்பைன்னு அர்த்தம், இரைப்பையில் இருக்கக்கூடிய எபித்தீலியம், அப்புறம் பிரெயினில் இருக்கக்கூடிய எபித்தீலியம், இது எல்லாமே வந்து பாதிப்படைகின்றன. அபவுட் 80% ஆஃப் த டியூமரஸ் ஆர் கார்சினோமாஸ். 85% கார்சினோமா எங்கே வருகிறது அப்படின்னா மேக்சிமம் இந்த இடங்களில் தான் வந்து வருகிறது. சரியா? இந்த டைப்பு கார்சினோமாஸ் டைப்பில் இந்த புற்றுநோய் வந்து 85% வருகிறது. அடுத்தது சார்கோமாஸ் அக்கர்ஸ் இன் த கனெக்டிவ் அண்டு மஸ்குலர் டிஷ்யூ. சார்கோமாஸ் அப்படின்னா அந்த இணைப்பு திசுக்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். நரம்பு இணைப்பு, அதுக்கப்புறம் எலும்பு இணைப்பு, அதுக்கப்புறம் மசில் இணைப்பு அப்படின்னு அதாவது பல வகையில் இணைப்புகள் வந்து நம்ம உடம்புல காணப்படுகிறது. இது வந்து எந்தெந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் வருது அப்படின்னா மஸ்குலர் டிஷ்யூவில் வருகிறது. சரியா? கனெக்டிவ் டிஷ்யூ அண்டு மஸ்குலர் டிஷ்யூ இரண்டு வகையான செல்களில் தோன்றக்கூடிய புற்றுநோய் சார்கோமாஸ் என்று அழைக்கப்படுகிறது. தே இன்க்ளூட் த கேன்சர் ஆஃப் போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டான்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூ அண்டு மசில்ஸ். இந்த எலும்புகளில் வரக்கூடியது, அப்புறம் கார்டிலேஜ் குருத்தெலும்பு பகுதிகளில் வரக்கூடியது, டெண்டான்ஸு நரம்புகளும், மசில்ஸும் எலும்பும் இணையிற இடம் டெண்டான்ஸ்னு பேர், அந்த இடத்துலையும் வரும். அடிப்போஸ் டிஷ்யூ நமக்கு தெரியும், தோலுக்கு அடியில் கொழுப்பு செல்கள் காணப்படும், அதுலேயும் வந்து இந்த சார்கோமாஸ் வந்து வரும். அடுத்தது மசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த மசில் செல்ஸ்லையும் இந்த சார்கோமாஸ் புற்றுநோய் வந்து ஏற்படும். தீஸ் ஃபார்ம் 1% ஆஃப் ஆல் டியூமரஸ். எல்லா டியூமரஸ்லையும் இது ஒரே 1% தான் வருவதற்கு சான்சஸ் உள்ளது. அடுத்தது லுக்கீமியா அப்படின்னு சொன்னால் பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லுக்கீமியா ஆர் கேன்சர் கேரக்டரைஸ்டு பை an increase in the formation of white blood cells in the bone marrow and lymph nodes. லிம்ப் நோட்ஸ்லேயும் போன் மேரோலையும் இந்த ஒயிட் செல்ஸு நமக்கு வந்து அதிகமாக செக்ரீட் ஆகுது அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல அப்நார்மலாக அதிகப்படியான இரத்த செல்கள் தோற்றும் ஒரு நிகழ்வு லுக்கீமியா என்று அழைக்கப்படுகிறது. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர் which also affect children below 15 years of age.
அதாவது 15 வயசுக்குள்ள அந்த குழந்தைங்கள இந்த லுக்கீமியா அப்படின்ற ஒரு கேன்சர் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ். பிகின் டியூமர்ஸ் ஆர் நான் malignant tumors. Remain confined in the organ affected and do not spread to other parts of the body. malignant அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. அதனால் இந்த எந்த இடத்துல அந்த கேன்சர் வருதோ அதே இடத்துல நிலச்சி நிற்கும், வேறு எங்கேயும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாது. சரியா? அதுக்கு பேர் தான் பிகின் டியூமர் அப்படின்னு பேர், அல்லது நான் மேலிக்னன்ட் டியூமர் பேர், அல்லது நகராத தன்மை கொண்ட புற்றுக்கட்டிகள் அப்படின்னு பேர். சரியா? அடுத்தது மேலிக்னன்ட் டியூமர், அதாவது நகரக்கூடிய தன்மை கொண்ட புற்றுக்கட்டிகள். மாஸ் ஆஃப் proliferating cells which grow very rapidly, invading and damaging the surrounding normal tissues. டேமேஜ் அடைந்த அந்த செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கேன்சர் செல்ஸு அருகாமையில் காணப்படக்கூடிய திசுக்களுக்கும் பரவி அங்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ப்ரொலிஃபரேட்டிங் அப்படின்னா கண்டினியூஸாக ரேப்பிடாக டிவைட் ஆகும் ஒரு நிகழ்வு ப்ரொலிஃபரேட்டிங் அப்படின்னு அர்த்தம். அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷனுக்கு பேர் ப்ரொலிஃபரேட் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து எந்தெந்த டைப்பில் கட்டிகள் வரும், எந்தெந்த எப்படி கேன்சர் வரும், அதாவது கேன்சர்னால் என்ன, அதோட வகைகள் என்ன, எங்கெங்கே கேன்சர் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன காரணத்தால் இந்த கேன்சர் வந்து வருகிறது அப்படின்னு பார்க்கலாம். கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு கார்சினோஜென்ஸ். கேன்சரை உருவாக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கார்சினோஜன் என்று பெயர். தே ஆர், என்னென்ன கார்சினோஜன் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஏஜென்ட், ஃபிசிக்கல் காரணிகள், அப்புறம் வந்து கெமிக்கல் ஏஜென்ட், கெமிக்கல் காரணிகள், அப்புறம் அயனைசிங் ரேடியேஷன்ஸ், ரேடியேஷன் மூலமாகவும் கேன்சர் வரலாம். அண்டு பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், உயிரியல் ரீதியாகவும் நமக்கு வந்து கேன்சர் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. சரியா? இப்போ ஃபிசிக்கல், கெமிக்கல், அயனைசிங் ரேடியேஷன் அண்டு பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், 4 வகையான அந்த கார்சினோஜன்ஸ் வந்து காணப்படுகின்றன. இதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இரேடியன்ட். ஃபிசிக்கல் இரேடியன்ட் அப்படின்னா ஹெவி ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர் அண்ட் கேன்சர் ஆஃப் ஓரல் கேவிட்டி, பேரிங்ஸ் அண்டு லாரிங்ஸ். கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஓரல் மவுத் கேன்சர் வரும், அப்புறம் மூச்சுக்குழல் கேன்சர் வரும், அதுக்கப்புறம் லங் கேன்சர் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பீட்டல் அண்ட் டொபாக்கோ சீவிங் காஸ் ஓரல் கேன்சர். அந்த புகையிலை போட்டு மெல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெல்றவங்களுக்கு வாய் கேன்சர் வந்து வரும். அடுத்தது எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு சன்லைட் மே காஸ் ஸ்கின் கேன்சர். அதிகமாக நாம் வந்து வெயிலே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தோல் புற்றுநோய் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சூரிய ஒளியில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து காணப்படுகிறது அப்படின்னு நாம் வந்து படிச்சிருப்போம். ஆனால் அல்ட்ரா வயலட் ரேஸ் மட்டும் இல்லாமல் அதில் எக்கச்சக்கமான கதிர்வீச்சுகள் வந்து சூரிய ஒளியில் இருக்கிறதுனால நாம் தொடர்ந்து வெயிலில் இருக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து நிக்கோட்டின், caffeine, producers of combustion of coal and oil, pesticides, asbestos, அப்புறம் நிக்கல், certain dyes and artificial sweeteners induce cancer. கெமிக்கல் ஏஜென்ட்ஸில் என்னென்ன நமக்கு வந்து கேன்சரை உண்டாக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நிக்கோட்டின். நிக்கோட்டின் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புகையிலையில் இருக்கும். புகையிலை பழக்கத்தினால நமக்கு அந்த நிக்கோட்டின் வந்து நம்மளோட உடம்புல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு காஃபின். காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அந்த காஃபியில் காஃபின் வந்து காணப்படுகிறது. அந்த காஃபின்னாலையும் நமக்கு புற்றுநோய் வரும். அடுத்தது ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கோல். அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கோல் அப்படின்னு சொன்னால், கோல் எரித்து நம்ம வந்து கரண்ட் தயாரிப்பாங்க, ரயில் என்ஜினுக்கு போடுவாங்க, செங்கல் சூளையில் போடுவாங்க இந்த கோல். சரியா? கோல்னால் நிலக்கரின்னு தெரியும் இல்லையா நமக்கு. அந்த நிலக்கரி எரிக்கிறதுனால பல்வேறு விதமான வாயுக்கள் வந்து வெளிப்படும். அந்த வாயுக்கள் வந்து நம்மளோட
மூச்சுக்குழலில் போயிட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஆயில், பெட்ரோல், டீசல்லாம் எரிக்கும் போது நமக்கு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மீத்தேன் வாயுக்கள்லாம் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. அந்த எல்லாத்தையும் நாம் சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு கேன்சர் வருகிறது. பெஸ்டிசைடு அப்படின்னா பூச்சிக்கொல்லி. அஸ்பெஸ்டாஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு கெமிக்கல், அது ஒரு. அப்புறம் நிக்கல் அப்படின்றது அது ஒரு ஹெவி மெட்டல், சரியா. அப்புறம் சர்டைன் டை நம்ம ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைலையும் இந்த தேவையற்ற அந்த பொருட்கள் வந்து காணப்படுவதனால் அது நம்மளுக்கு கேன்சரை உண்டாக்கக்கூடியது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஒரு ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனாலேயும் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரியா. இன்டியூஸ் அப்படின்னா தூண்டும் அப்படின்னு அர்த்தம். கேன்சரை இதெல்லாம் தூண்டக்கூடிய காரணிகளாக, கெமிக்கல் காரணிகளாக இவை விளங்குகின்றன. அடுத்தது ரேடியேஷன்ஸ். அயனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் அல்ட்ராவயலட் ரேஸ் காஸ் டிஎன்ஏ டேமேஜ் லீடிங் டு கேன்சர். டிஎன்ஏ டேமேஜ் ஆகி அந்த எக்ஸ் கதிர்கள், அப்புறம் காமா கதிர்கள், அல்ட்ராவயலட் கதிர்கள் மூலமாக டிஎன்ஏ பாதிப்படைந்து நமக்கு புற்றுநோய் வருவதற்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேன்சர் காசிங் வைரஸஸ் ஆர் கால்டு ஆன்கோஜெனிக் வைரஸஸ். பயாலஜிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உயிர் காரணிகள். உயிரோடு இருக்கிற அந்த வைரஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த வைரஸ் நமக்கு வந்து கேன்சரை உண்டாக்கக்கூடியது. அந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய வைரஸுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்கோஜெனிக் வைரஸஸ் அப்படின்னு பேர். அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இம்ப்ரூவ்ஸ் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா சர்ஜரி, முதல்ல அந்த கட்டிகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க. அடுத்தது ரேடியேஷன் தெரப்பி, அதாவது எந்த கதிர்னால் பாதிப்படைஞ்சதோ அதே கதிர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி கொடுப்பாங்க. அடுத்தது கீமோதெரப்பி, மாத்திரை மருந்து மூலமாக சரி பண்ணுறது. அடுத்தது இம்யூனோதெரப்பி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுனால கேன்சரை வந்து போக்குவாங்க. அதான் வந்து 4 டைப்ஸில் நமக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்ஜரி. டியூமர்ஸ் ஆர் ரிமூவ்டு பை சர்ஜரி டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல்ஸ். கட்டி வர இடத்துல உடனடியாக அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூக்கள் வந்து பாதிப்படையாமல் இருக்கும். அடுத்தது ரேடியேஷன் தெரப்பி. டியூமர் செல்ஸ் ஆர் இராடியேட்டட் பை லீத்தல் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன் while protecting the surrounding normal cells. அந்த கேன்சர் செல்லு மேலே மட்டும் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த கதிர்வீச்சு செலுத்துனாங்க அப்படின்னா அந்த கேன்சர் செல் வந்து அழிஞ்சிடும். அடுத்தது கீமோதெரப்பி. இட் இன்வால்வ்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக்ஸ். கேன்சர் போகக்கூடிய அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி மருந்துகள் வந்து தயாரித்து அதை கொடுப்பாங்க. விச் ப்ரிவெண்ட் செல் டிவிஷன் அண்ட் ஆர் யூஸ்டு டு கில் கேன்சர் செல்ஸ். செல் டிவிஷனுக்கும் கேன்சர் செல் அழிக்கிறதுக்கும் இந்த மெடிசின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இம்யூனோதெரப்பி. பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபைஸ் லைக் இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்டிவ் தி இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்ஃபரன்ஸ் நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம வந்து தூண்டி விட்டோம் அப்படின்னா கேன்சர் செல்லை அழித்து நம்ம நார்மல் செல்லை வந்து மெயின்டைன் பண்ணும். அவ்வளோதான் இம்யூனோதெரப்பி. இதில் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் கேன்சர். வந்த பிறகு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சர்ஜரி, ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி எல்லாத்தையும் பண்ணுவோம். வர்றதுக்கு முன்னாடியே நாம் வந்து என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணி நாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். Cancer control programs should focus on primary prevention and early detection. கேன்சர் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் வந்து இந்தியா லெவலில் நடக்குது. அதை நாம் என்ன பண்ணலாம், நம்ம போய் அன்றைக்கி நமக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்மளோட ஃபுல் பாடி செக்அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். டு ப்ரிவெண்ட் லங் கேன்சர், டொபாக்கோ ஸ்மோக்கிங் is to be avoided and protective measures to be taken against exposure to toxic pollutants of industries. நமக்கு லங் கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தடுக்கணும் அப்படின்னா அதாவது புகைத்தல், ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதை ஸ்மோக் பண்ணுறவங்க கிட்ட போகக்கூடாது.
புகைப்பிடிக்கக்கூடாது, அவங்களோட கான்டாக்ட் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த புகை கழிவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸசிவ் எக்ஸ்போசர் டு ரேடியேஷன் இஸ் டு பி அவாய்டட். ரேடியேஷன் நிறைந்த பகுதிகளில் நாம் அதிகமாக போகிறத தடுத்துடணும். ஓகே, டு ப்ரிவென்ட் ஸ்கின் கேன்சர். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்க முடியும். அடுத்தது எய்ட்ஸு. நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து நமக்கு எய்ட்ஸு. இது ஒரு 10 நிமிஷம் பார்த்துடலாம். எய்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் AIDS அப்படின்னு நாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுவோம். A ஃபார் அக்யூரட், I ஃபார் இம்யூன், D ஃபார் டெஃபிஷியன்சி, S ஃபார் சிண்ட்ரோம். இந்த அக்யூரட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இது தான் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா AIDS, எய்ட்ஸ் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஓகே, எய்ட்ஸ் இஸ் எ சேவர் வைரல் டிசீஸ் அண்ட் காஸ்டு பை ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் HIV. இந்த எய்ட்ஸ் நோய் எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா HIV அப்படின்ற ஒரு வைரஸ்னால் வருகிறது. அந்த HIV அப்படின்றதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். I அதாவது H ஃபார் ஹியூமன், I ஃபார் இம்யூனோ, V ஃபார் வைரஸ், immunodeficiency virus. It is a condition in which immune system fails and suppress the body's disease fighting mechanism. இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தரோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை அழித்து விடும். மெயினாக நம்மளோட WBC இருக்கு இல்லையா, வெள்ளை அணுக்கள், இதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியது. இந்த HIV வைரஸ் போன உள்ள உடம்புக்குள்ளே என்ட்ரான உடனேயே WBCயை அழிக்க தொடங்கிடும். எல்லா WBCயும் அதாவது கொன்னுடும். அதனால் கொல்றதுனால WBC இருந்தால் தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். அது இல்லாததுனால பலவிதமான நோய்கள் வந்து வருவதற்கு சான்சஸ் உள்ளது. அடுத்தது, they attacked the lymphocyte and the affected individuals is prone to infectious diseases. இது என்ன பண்ணுது, உடம்புக்குள்ளே போய் நம்மளோட இரத்த வெள்ளை அணுக்களின் ஒரு வகையான லிம்போசைட் செல்களை குறிப்பிட்டு அழிக்கின்றது. சரியா, பிளட் செல்லோட ஒரு டைப் தான் லிம்போசைட். சரியா, பிளட் அதாவது WBCயோட ஒரு டைப்பு லிம்போசைட்டு. WBC மொத்தம் 5 டைப்ஸில் இருக்குது. நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில், அப்புறம் லிம்போசைட், மோனோசைட் அப்படின்னு 5 டைப்ஸில் WBC இருக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த லிம்போசைட்டை மட்டும் தாக்கி அழிக்கும் ஒரு தன்மை கொண்டதாக இந்த HIV வைரஸ் காணப்படுகிறது. அடுத்தது, டூ யூ நோல டாக்டர் சுனிட்டி சாலமன் அதாவது பன்னீர்டு HIV ரிசர்ச் அண்டு ட்ரீட்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் அவங்க HIV ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டு உள்ளார் அந்த டாக்டர். She set up the first voluntary testing and counseling center and an AIDS research group in Chennai during 80s. அதாவது 80ஸ்லேயே அவங்க வந்து HIVக்கு உண்டான ஒரு தனி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க சென்னையில் நிறுவினாங்க. Her team was the first to document evidence for HIV infection in India in 1985. 1985ஆம் ஆண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியா லெவலில் எவ்வளோ பேர் இந்த HIVயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்சை பண்ணி டாக்குமெண்டேஷன் வந்து வெளியிட்டாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்தியன் எய்ட்ஸ் பேஷண்ட் இன் சென்னை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த கட்டுரை, ஆராய்ச்சி கட்டுரை வந்து வெளியிடப்பட்டது. அடுத்ததுமா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV வைரஸ் வந்து எப்படி பரவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எய்ட்ஸ் வைரஸ் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் யூரின், டியர்ஸ், சலைவா, பிரஸ்ட் மில்க் அண்டு வெஜினல் செக்ரீஷன்ஸ். இந்த HIV வைரஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா HIV பாதிக்கப்பட்டவங்களோட யூரினில் இருக்கும், கண்ணீரில் இருக்கும், சலைவா எச்சிலில் இருக்கும், அப்புறம் பிரஸ்ட் மில்கில் இருக்கும், அப்புறம் வந்து வஜினல் செக்ரீஷன்ஸில் இது வந்து காணப்படும். சரியா, அடுத்தது, தி வைரஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அன் இன்ஃபெக்டட் பேஷண்ட்
who comes in contact with the blood of a healthy person. ரத்தத்து மூலமாக மட்டுமே இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பரவுகிறது. யாருக்காவது ரத்தம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹெச்ஐவி இல்லைன்னா தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இல்லைன்னா ஹெச்ஐவி நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு போயிடும். அடுத்தது, ஹெச்ஐவி எய்ட்ஸ் இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட் பை டச் ஆர் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட். நம்ம டச் பண்ணுறதுனாலையோ அவங்க யூஸ் பண்ண கிளாத்ஸோ இல்லை மெட்டீரியல்ஸோ நாம் யூஸ் பண்ணுறதுனாலையோ ஹெச்ஐவி வந்து மற்றவங்களுக்கு பரவாது. இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ கான்டாக்ட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் பிளட். இரத்தத்தின் மூலமாகவும் உடல் திரவம் மூலமாகவும் இந்த நோய் வந்து பரவும். ஹெச்ஐவி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜென்ரலி பை செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். அப்புறம் யூஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் ஆர் சிரஞ்சஸ், எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் இன்ட்ராவேனஸ் ட்ரக் அபியூசஸ். இன்ட்ராவேனஸ் ட்ரக் அபியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஊசி மூலமாக என்ன பண்ணுவோம், ட்ரக்ஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரே ஊசியை 4-5 பேர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அதனாலேயும் இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பரவும். அடுத்தது, பை டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் இன்ஃபெக்டட் பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட்ஸ். ரத்தம் கொடுக்கறதுனால என்ன ஆகும், பரவும். அடுத்தது, ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு ஹர் சைல்டு த்ரூ பிளாசண்டா. பிளாசண்டாக்கு இந்த ஹெச்ஐவி வைரஸை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இல்லை. சரியா, அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த ஹெச்ஐவி வைரஸ் பரவுவதற்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஆனால் மற்ற டிசீஸ்க்கு எதிரான அந்த மற்ற டிசீஸ் அதாவது ஜுரம் வருது இல்லையா, ஜுரம் வைரஸோ இல்லை சளி வைரஸோ வந்து இந்த குழந்தைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த பிளாசண்டா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிருமிகளை வடிகட்டிடும். ஆனால் ஹெச்ஐவி வைரஸ் மட்டும் நம்மளோட பிளட் செல் மாதிரியே இருக்கிறதுனால குழந்தைக்கு பிளாசண்டா வழியாக சென்றுவிடும். அடுத்தது, சிம்டம்ஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ். எய்ட்ஸ் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும், எப்படியெல்லாம் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாம் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல் பிகம் இம்யூனோ டெஃபிஷியன்ட். உடனடியாக என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்க நோய் தொற்று நடந்த உடனேயே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைந்து விடும். உடனடியாக அவங்களுக்கு ஜுரம் சளி வரும், காய்ச்சல் வரும். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டிபி அப்படின்ற ஒரு டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும். அது வந்த உடனே நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டியூபர்குலோசிஸ்க்கு உண்டான மருந்துகளை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, தி பர்சன் பிகம்ஸ் மோர் சஸ்டைபபிள், அதாவது சூட்டபுள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம் இங்கே. இந்த பர்சன் பிகம்ஸ் மோர் சூட்டபுள் டு வைரல், பாக்டீரியல், புரோட்டோசோவான் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். இவங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்டீரியாவும் வைரஸும் புரோட்டோசோவான்ஸும் ஃபங்கஸும் ஈஸியாக இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிடும், அதாவது சீக்கிரமாக பாதிக்கும் அவங்களுக்கு. ஓகேவா. இப்போ சிம்டம்ஸ், ஹெச்ஐவி வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து காண்பிக்கும் அப்படின்னா, முதல்ல இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் பிகம் இம்யூனோ டெஃபிஷியன்ட். தி பர்சன் பிகம்ஸ் மோர் சூட்டபிள் ஃபார் வைரல், பாக்டீரியல், புரோட்டோசோவான் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் நோட்ஸ். நம்மளோட நிணநீர் கணுக்கள் இருக்கு இல்லையா, அது அங்கங்கே வீங்கி போயிடும். அப்புறம் டேமேஜ் டு பிரெயின் வந்து பாதிக்கப்படும். லாஸ் ஆஃப் மெமரி லாஸ் வந்து அங்கே ஏற்படும். லேக் ஆஃப் பெப்டைட் அண்டு வெயிட் லாஸ். நமக்கு பெப்டைடு பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெப்டைடு புரோட்டீன் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து உடைந்து தசைகள் வந்து வலுவிழந்து காணப்படும். பாதியாக குறைஞ்சிடுவாங்க. சரியா, ஒரு 50 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி வந்த உடனே சடனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25 kgக்கு வந்துடுவாங்க. அடுத்தது, ஃபீவர், ஜுரம் அப்பப்போ வரும். கிரானிக் டைரியா, அப்பப்போ பேதி ஆகும். அடுத்தது, காஃப், சளி பிடிக்கும். அதாவது லீத்தர்ஜி, அலர்ஜி வந்து அவங்களுக்கு ஏற்படும். அடுத்தது வந்து ஃபேரிஞ்சிட்டிஸ், தொண்டை வலி அதிகமாக இருக்கும். நௌசியா, சளி பிடிக்கும் அவங்களுக்கு. அடுத்தது ஹெட்டேக், சளி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக தலைவலிக்கும் அவங்களுக்கு. ஓகேவா. டயக்னோசிஸ், ஹெச்ஐவி இருக்கிறத நாம் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்
அப்படின்னு பார்க்கலாம். தி presence of HIV virus can be confirmed by Western blot analysis or enzyme linked immunoabsorbent assay. எலிசா அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்ஐவி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ட்ரீட்மெண்ட்டு, இது ஹெச்ஐவிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் அண்டு immunostimulative therapy can prolong the life of the infected person. டயக்னோசிஸில் எலிசா மூலமாக நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? எலிசா அப்படின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன, எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோ அப்சர்பன்ட் அசே. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட். 2 வகையான டெஸ்ட்டு தான் ஹெச்ஐவியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ். ஹெச்ஐவி ஒரு ரெட்ரோ வைரஸ், அதனால் ரெட்ரோ வைரஸ் ட்ரக்ஸை நாம் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மெடிசின்ஸை நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பை கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சீக்கிரமாக அவங்க வந்து இறக்க மாட்டாங்க. ஆனால் ஹெச்ஐவி வந்தால் கன்ஃபார்ம் டெத்து தான். கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட லைஃப்பை தள்ளி வைக்கலாம், அவங்களோட இறப்பை வந்து தள்ளி வைக்கலாம். அடுத்தது ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் ஃப்ரம் பிளட் பேங்க்ஸ் ஃபார் ஹெச்ஐவி பிஃபோர் டிரான்ஸ்ஃபியூஷன். நாம் என்ன பண்ணணும், முதல்ல பிளட்டு டொனேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கொடுக்குறவங்களுக்கு முதல்ல ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், அந்த பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைனா பிளட்டையே அவங்கக்கிட்டேருந்து எடுக்கணும். ஹெச்ஐவி இருக்கிறவங்ககிட்டேருந்து பிளட்டையே வந்து எடுக்கக்கூடாது. என்ஷூரிங் த யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடில்ஸ் அண்ட் சிரஞ்சஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கிளினிக்ஸ்லேயும் ஊசிகளை ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஊசி மட்டும்தான் போட வேண்டும். அடுத்தது அட்வொகேட்டிங் சேஃப் அண்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் காண்டம்ஸ். காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த வைரஸ் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அடுத்தது கிரியேட்டிங் அவேர்னஸ் campaign and educating people on the consequence of AIDS. எய்ட்ஸை பற்றின அந்த அவேர்னஸை மக்களிடையே உண்டாக்க வேண்டும். அடுத்தது பர்சன்ஸ் வித் ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஷுட் நாட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஃபேமிலி அண்டு சொசைட்டி. முக்கியமாக மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஹெச்ஐவி பேஷண்ட்டை நாம் வந்து தொடுறதுனாலையோ அவங்க கூட பேசுறதுனாலையோ அவங்களோட பழகிறதுனாலையோ அவங்க யூஸ் பண்ண பொருட்களை யூஸ் பண்ணுறதுனாலையோ மற்றவங்களுக்கு ஹெச்ஐவி வராது. அதனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்கள ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை வீட்டிலேருந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. அதான் ஒரு மெயினான விஷயம். அடுத்தது ஸ்டிக்மா ஹர்ட்ஸ் மோர். அடுத்தது மோர் டு நோ. மெனி பீப்புள் ஆர் ignorant about AIDS and it has been said that don't die of ignorance. In our country, NACO, National AIDS Control Organization, and other NGOs, non-governmental organizations are educating people about AIDS. நிறைய பேர் என்ன கவர்மெண்ட்டும் நமக்கு வந்து அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் நடத்துது. கவர்மெண்ட் இல்லாத பல தனியார் ஆர்கனைசேஷன்ஸும் இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறது. எவ்ரி இயர் December 1st இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் த வேர்ல்டு எய்ட்ஸ் டே. டிசம்பர் 1ஆம் தேதி அதாவது எய்ட்ஸ் எதிர்ப்பு நாளாக உலக அளவில் வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். யூஸ் ஆஃப் சர்டன் ட்ரக்ஸ் பை அன் இண்டிவிஜுவல் ஆஸ் எ ரெகுலர் ஹேபிட், திஸ் இஸ் கால்ட் ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அப்யூஸ். ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து டொபாக்கோ இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்மோக்கிங், சீவிங் அண்டு ஸ்னூஃபிங். இன்ஹீலிங் டொபாக்கோ ஸ்மோக் இஸ் கால்ட் ஸ்மோக்கிங். தி டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கால்ட் ஆல்கஹாலிசம் அண்ட் த அடிக்ட் இஸ் டர்ம்ட் ஆஸ் ஆல்கஹாலிக். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 21st லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு லெசன் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கு நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா?
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.